ஜிஎஸ்டின்னு சொல்றோம். இது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். எல்லாருக்கும் கேக்குதுல்ல? ஸ்டார்ட் பண்ணலாம்ல? கேக்குது சார். கேக்குது சார். ஓகே. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் போடுறோம். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டின்னா என்னன்னு பார்த்துறோம். ஜிஎஸ்டிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதுதான் சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முன்னாடி கூட்ஸ், இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி வேட்ன்னு இருந்தது. வேட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுவோம். பட் இதே ஜிஎஸ்டின்னு வரையில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா யூனிஃபார்ம் டேக்ஸா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு ப்ராடக்ட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினாலும் சேம் டாக்ஸஸ்ல கிடைக்கும். அதனால ஸ்டேட் வந்து ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஸ்டேட்ல ரேட்டு கூட, இந்த ஸ்டேட்ல கம்மி, அந்த இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஆல் ஓவர் இந்தியா சிங்கிள் டேக்ஸ் எந்த ப்ராடக்ட்டுக்கு இருந்தாலும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். இதோட கான்செப்ட் வந்து சிம்பிள், ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் ஒன் செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் பர்ச்சேஸ் பில்லில் உள்ள டாக்ஸை சேல்ஸ் பில்லில் சார்ஜ் பண்ணுறோம். நமக்கு வந்து இப்போதைக்கு உள்ள டாக்ஸ் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாப் தான் பேசிக்காக வருது. 18% ஒன்று, 5% ஒன்று, எக்ஸம்டட் ஒன்று. இப்போ 18%க்கு ஒரு நம்ம பர்ச்சேஸ் பில்லு வாங்கினோம்னா நம்ம 18%க்கு சேல் பண்ணுவோம். சேம் மெட்டீரியல் நான் 5%க்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னா 5%க்கு விற்பேன். ஸோ இப்போ நான் ஒரு பொருள் வந்து இது இந்த ஸ்க்ரீன்ல எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன். நான் ஒரு பொருள் 10 நம்பர் 10 ரூபாய்க்கு வாங்குறேன். ஸோ அதோட அசசபிள் வேல்யூ 100 ருபீஸ். இதுக்கு 18% டேக்ஸ்ன்னா என்னோட சிஜிஎஸ்டி டேக்ஸ். இந்த டேக்ஸை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் டேக்ஸு, எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் டேக்ஸ். ஏன்னா அவங்க வந்து அமௌண்ட் அப்படியே ஸ்டேட்டுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 100 கோடி ரூபாய் இந்த மாதம் இன்கம் அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸை இமீடியட்டாக அடுத்த மாதம் அந்த 100 கோடி எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸை கொடுத்துருவாங்க. சிஜிஎஸ்டி டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணிட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ இது ரெண்டுமே லோக்கல், நம்ம தமிழ்நாடுக்குள்ள சேல் பண்ணோம்னா. இதே அதர் ஸ்டேட்டு, இப்போ கர்நாடகா, ஆந்திரா, கேரளா சேல் பண்ணோம்னா ஐஜிஎஸ்டி டேக்ஸ். ஸோ மொத்தமே 3 டேக்ஸ் தான். பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 5%, 18% எக்ஸம்டட். ஸோ நான் 18% ஐட்டம் வாங்குறேன். என்னோட பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 100 நம்பருக்கு என்னோடது 9 ருபீஸ் வருது டேக்ஸ் அமௌண்ட். ஸோ இதை நான் அந்த பொருளை வந்து வாங்கின பொருளை என்னோட மார்ஜின் ஆட் பண்ணி 20 ருபீஸ்க்கு விற்கிறேன். என்னோட அக்சசபிள் வேல்யூ வந்து 200 ருபீஸ் வருது. நான் டேக்ஸ் சார்ஜ் பண்ணது 18 ருபீஸ் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 18%. என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நான் மாசத்துக்கு ஒரு 100 பில்லு, அதே மாதிரி சேல் பில் ஒரு 200 பில் நான் பில் பண்ணேன். ஸோ இந்த பில்லை எல்லாமே நான் எவ்வளவு சிஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளவு சிஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணியிருக்கேன், அது மாதிரி ஒரு டோட்டல் அரைவ் பண்ணி அந்த அரைவ் பண்ண டோட்டலில் சேல்ஸ் சிஜிஎஸ்டி டேக்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் சிஜிஎஸ்டி டேக்ஸ் போட்டால் ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸையும் போட்டுட்டு அந்த டோட்டல் அமௌண்ட்டை நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டுவேன். ஸோ இப்போ இதோட லிங்க் என்னன்னா, நான் வந்து சேல் பண்ணுறது 2 டைப் ஆஃப் சேல் இருக்கும். இப்போ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கான்செப்டே எங்கே வருதுன்னா, ஜிஎஸ்டி நம்பர்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம வாங்கணும். நம்ம பர்ச்சேஸோ சேலோ மோர் தேன் 10 lakhs rupees இருந்ததுன்னா 365 days ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நான் ஜிஎஸ்டி நம்பர் கம்பல்சரியாக வாங்கணும். ஜிஎஸ்டி நம்பர் அது மட்டும் கிடையாது. சப்போஸ் நம்ம கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க நம்ம டேக்ஸ் கட்டின அமௌண்ட்டை இன்புட் எடுக்கணும்னா நம்ம டேக்ஸ் ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி இருந்தால் தான் அவங்களால இன்புட் எடுக்க முடியும். ஸோ இதை தான் ஜிஎஸ்டி நம்பர்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணையில் கட்டாயம் கவர்மெண்ட்டில் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம்
நம்ம சேல் பண்ற பர்ச்சேஸ் பில்லையும் சேல் பில்லையும் நம்ம ஜிஎஸ்டி நம்பரை டைப் பண்ணணும். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பார்ட்டி கிட்ட போய் வாங்குறேன், நான் ஜிஎஸ்டி நம்பரே கொடுக்காம அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன்னா அவர் என்னைய கன்சியூமர்னு ட்ரீட் பண்ணிட்டு பில்லை போட்டு கொடுத்துருவாரு. அப்போ நான் இன்புட் எடுக்க முடியாது. ஸோ நான் இன்புட் எடுக்கணும்னா நான் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பார்ட்டி கிட்ட சொல்லணும், சார் இது மாதிரி இந்த பர்ச்சேஸ் பில்லுக்கு என் கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பரை போட்டு கொடுங்க. நாளைக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டாங்கன்னா என்னோட பில்லை காமிக்கணும்னா என் ஜிஎஸ்டி நம்பர் அதில் இருக்கணும். அதே மாதிரி நான் கொடுக்குற சேல் பில்லில் யாருக்கு பில் பண்ணுறனோ என்னோட ஜிஎஸ்டி நம்பரும் இருக்கணும், அந்த பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பரும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் அந்த பில்லு வந்து ஜிஎஸ்டி பில் ஆகும். இப்போ சப்போஸ் என் பில்லில் என் ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் இருக்கு, நான் எல்என்டி போட்டு கீழே வந்து கஸ்டமரோட ஜிஎஸ்டி நம்பர் போடலைன்னா அது கன்சியூமர்னு ட்ரீட் ஆகி அவங்களால இன்புட் எடுக்க முடியாது. ஸோ இன்புட்னு எதை மீன் பண்ணுறோம்னா பர்ச்சேஸ் பில்லில் உள்ள அமௌண்ட்டை நான் இன்புட்டாக எடுத்துட்டு பேலன்ஸ் கட்டினா போதும். சப்போஸ் அங்கே ஜிஎஸ்டி நம்பரே நம்ம கொடுக்கலைன்னா அவங்களால அந்த அமௌண்ட்டை இன்புட் எடுக்க முடியாது. அவங்க எக்ஸஸ் அமௌண்ட்டை டேக்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து தான் அவங்க கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியில் ஏதாவது டவுட் இருந்தால் ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம டேலிக்குள்ள போகலாம். கேக்குதானே? ஒன்றும் இல்லைண்ணே, டவுட் ஒன்றும் இல்லைண்ணே. டவுட் இல்லை. ஓகே, நம்ம அடுத்தது ப்ராடக்ட்டுக்கு போயிடலாமா? வேற யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா? ஜிஎஸ்டினா இன்புட்னா என்னன்னு தெரியணும், அவுட்புட்னா என்னன்னு தெரியணும், ஜிஎஸ்டி நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியணும். ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் இந்த இதுவே ஒர்க் ஆகும். ஜிஎஸ்டி நம்பர் இல்லாட்டி வி கன்சிடர் அஸ் எ கன்சியூமர். அதுதான் இதை பொறுத்த வரைக்கும். ஓகேயா? இப்போ நான் இந்த ஒரு ப்ராப்ளம் இதில் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். என்னோட இது வந்து 100 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்குறேன், 200 ரூபாய்க்கு விற்கிறேன். ஸோ 100 ரூபா பொருள் வாங்கையில் எனக்கு இன்புட் 99 ருபீஸ் வருது. நான் விற்கையில் 18 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறதுனால 18 - 9, ஸோ 9 ருபீஸ் நான் பே பண்ணணும். சிஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும், எஸ்ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 9% பே பண்ணணும், பேலன்ஸ் 18% கொடுத்தா போதும். இதுக்கு கவர்மெண்ட்டோட கமிட்மெண்ட் என்னன்னா மாதம் 11ஆம் தேதி 10ஆம் தேதி ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது நான் சேல் பண்ண பில்ஸ் எல்லாத்தையும் அந்த ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டிஆர் 1ன்னு சொல்கிறோம். அது கன்சியூமருக்கு விற்றா அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் போடணும், ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் விற்றா அந்த ஜிஎஸ்டி நம்பர், பில் நம்பர், அந்த டீட்டெயில் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி 21ஆம் தேதி எவ்வளவு நம்ம இன்புட் எடுத்தோமோ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இன்புட் அக்கௌண்ட் பண்ணணுமோ ரெக்கன்சில் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு பேர் 3Bன்னு சொல்கிறோம். ஸோ மாதம் 2 கமிட்மெண்ட்டு. 10ஆம் தேதி வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணணும், 20ஆம் தேதி ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கம்பெனியில் இவங்க என்னென்ன டீல் பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக டெலிஃபோன் வந்து வாங்குறாங்க விற்கிறாங்க, யூபிஎஸ் வாங்குறாங்க விற்கிறாங்க. ஸோ இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தோட எய்மை. நமக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணணுங்கிறது இங்கே அரைவ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த கிளாஸோட டோட்டல். ஜிஎஸ்டிஆர் 1 எப்படி அரைவ் பண்ண போகிறோம், 3B எப்படி அரைவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம போடுறது ஒரே ஒரு சேல், ஒரே ஒரு பர்ச்சேஸ்னாலும் நீங்கள் ஒரு 100 சேல் 100 பர்ச்சேஸ் போட்டாலும் ஃபைனல் ரிசல்ட் இதுதான். ஸோ சாம்பிள் நம்ம ஒன்று பண்ணி பார்த்தோம்னா, கரெக்டாக பண்ணிட்டோம்னா அதை வந்து எவ்வளவு 1000 வவுச்சர் போட்டாலும் 1,00,000 வவுச்சர் போட்டாலும் இதே ரிப்போர்ட்ஸ் தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு வவுச்சர் கரெக்டாக அந்த ஒரு பர்ச்சேஸ் சேல்ஸ் ஒழுங்காக கான்ஃபிகர் பண்ணிட்டு ரிப்போர்ட்ஸ் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்ஸும் கரெக்டாக வரும். ஸோ இப்போ முருகன் ட்ரேடர்ஸ், முருகன் மார்ட்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும். ஸோ கம்பெனி கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு இந்த கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த இடத்துல கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு இப்போ முருகன் மார்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
இப்போ முருகன் மார்ட்னு கொடுத்தோம்னா இந்த கம்பெனி ஒரு அட்ரஸ்ல ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த அட்ரஸை இங்கே டைப் பண்ணணும். இதை டைப் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த ரிப்போர்ட்ஸில் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம்னா அங்கே வந்து அது பிரிண்ட் ஆகும். இது இல்லாட்டி பிரிண்ட் ஆகாது. அதுக்கப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்மளோட டெலிஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம். கீழே வரைக்கும் வந்துட்டு எந்த வருஷத்துக்காக இந்த கணக்கு எழுதுறோம். ஸோ ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் உள்ளது கொடுத்துட்டு இப்போ நான் அந்த கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வரும். இங்கே எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேட்குது. இது எஸ் என்டர் தட்டினோம்னா இங்கே வந்து நம்ம கம்பெனியோட டீட்டெயில். ஸோ நம்ம கம்பெனி முதல்ல ஜிஎஸ்டி அப்ளிகபிளாக இருந்தால் நமக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அந்த ஜிஎஸ்டி நம்பரை இங்கே டைப் பண்ணணும். இங்கே டைப் பண்ணாதான் நம்மளால இங்கே போட முடியும். ஸோ இப்போ ஜிஎஸ்டி நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் ஸ்டேட்டை காமிக்கும். நம்ம தமிழ்நாடுன்னு வர்றதுனால 33ன்னு வருது. அதேமாரி இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் ஸ்டேட்டை காமிக்கும். அதுக்கப்புறம் 5 அல்பபெட் இருக்கும். அதுக்கு அடுத்தது 4 கேரக்டர் நியூமரிக் இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் வந்து 500 கம்பெனி வரைக்கும் வச்சுக்கலாம். அதுதான் அதை பொறுத்த வரைக்கும். ஸோ மாதம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாட்டி அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரினியூ பண்ணணும். இதில் வந்து 2 டைப் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு. மந்த்லி ரிட்டர்ன் பண்ணுறவங்க ஒருத்தவங்க, குவார்டர்லி. மேக்ஸிமம் மந்த்லி தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். மந்த்லின்னு போட்டுட்டு இதில் சிக்னேச்சர் வந்து இவிசியும் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தால் அதையும் பண்ணிக்கலாம். நம்ம அப்போ டிசைட் பண்ணோம்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துடலாம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, 5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் இருக்கவங்க வரைக்கும் மாத கடைசியில் அந்த 10ஆம் தேதி ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணால் போதும். பட் அதே இது 5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் கிராஸ் பண்ணியிருந்தா அவங்க இன்வாய்ஸ்னு கட்டாயம் டெய்லி இன்வாய்ஸ் வெளியே போகிறையிலேயே கவர்மெண்ட்ல இன்வாய்ஸை ரைஸ் பண்ணணும். அதுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள்னா எஸ் கொடுக்கணும். இன்வாய்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து டேர்ன் ஓவர் வந்து 5 கோடிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நான் வந்து இன்வாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு 9ஆம் தேதி வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணி எதை வேணுனாலும் ஆல்ட்ரு பண்ணலாம். கஸ்டமருக்கு மறுபடியும் புது இன்வாய்ஸ் அனுப்புகிறேன்னு சொல்லலாம். மாற்றியும் அனுப்பிச்சிட்டு 10ஆம் தேதி ஃபைல் பண்ணால் போதும். இப்போ அதே இது 5 crore என்னோட டேர்ன் ஓவர் கிராஸ் ஆகிருந்தா நான் இன்வாய்ஸ் மெட்டீரியல் வெளியே போகையிலே ஜிஎஸ்டி போர்ட்டலில் அந்த இன்வாய்ஸ் ஃபைல் ஆகியிருந்தால் தான் என்னால் அனுப்ப முடியும். ஸோ அப்போ வந்து நான் அதை ஆல்ட்ரு பண்ணணும், ஏதாவது மாற்றணும்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே மாற்றினா தான் மாற்ற முடியும். 24 ஹவர்ஸ் சப்போஸ் 1ஆம் தேதி நான் மெட்டீரியல் 3 மணிக்கு அனுப்புகிறேன்னா 2ஆம் தேதி 3 மணிக்குள்ளே என்னால் மாற்ற முடியும். அப்போ அதுக்கப்புறம் மாற்றணும்னா கிரெடிட் நோட் தான் போடணும். ஸோ அப்போ வந்து இன்வாய்ஸ் போடுறது வந்து கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ இது வந்து 5 crore இருக்கவங்க மேலே கிராஸ் பண்ணவங்க, 5 crore என்ன டேர்ன் ஓவர்னு எதை மீன் பண்ணுறோம்னா நம்மளோட டோட்டல் சேல் வேல்யூ 5 crore கிராஸ் பண்ணுறதுக்கு டேர்ன் ஓவர்னு சொல்கிறோம். அதை கிராஸ் பண்ணவங்க இன்வாய்ஸ் கம்பல்சரியாக டெய்லி போட வேண்டியது இருக்கும். டெய்லின்னா இப்போ நம்ம போடுறதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா டெய்லி ஜிஎஸ்டி போர்ட்டலில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதேமாதிரி இவே பில் கான்ஃபிகர் பண்ணோம்னா இங்கே எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி நோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த இதில் F11 என்டர் பண்ணிட்டு இங்கே மெயினாக கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து ஜிஎஸ்டி நம்பர். இதை கொடுத்துட்டோம்னா சேவ் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு என்ன, கண்ட்ரோல் ஏன்னு ப்ரெஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த இது பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த இதில் நம்ம எப்படி ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கறதுன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது இந்த லெட்ஜர் எல்லாமே நான் கிரியேட் பண்ணணும். லெட்ஜர் கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், இதே ஆப்ஷன் தான். கிரியேட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் கேட்வே ஆஃப் டேலி இந்த ஸ்க்ரீன் இதில் கிரியேட்னு ஆப்ஷன் இருக்குது, லெட்ஜர்னு இருக்குது, பெட்டி கேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டி கேஷ்னு லெட்ஜர் கொடுத்துட்டு இந்த குரூப்பு கேர்ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணணும். கேஷ் இன் ஹேண்டுன்னு கொடுத்துட்டு இவங்க இங்கே ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5000ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 நான் இங்கே போகிறேன்.
ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். அதுக்கடுத்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் பேங்க். இந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே 6,000 டைப் பண்ணியாது. ஸோ இங்கே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குரூப். இப்போ ஜிஎஸ்டி சேல்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி சேல்ஸ். இப்போ இந்த சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது நம்மளோட பிஎன்எல், அதோட அசஸபிள் வேல்யூ, அந்த 100 ரூபாய்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, குவான்டிட்டி மல்டிப்ளைட் பை வேல்யூ, அதுதான். ஸோ இங்கே ஜிஎஸ்டி சேல்ஸ்ன்னு வந்தோடனே சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுடுறோம். இந்த இடத்துல ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுக்குறோம். வேற எதுவுமே நம்ம இங்கே பண்ணுறது கிடையாது. இதில் கன்ஃபியூஷனாக ஆக வேண்டாம். என்டர் தட்டிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணால் சர்வீஸ்னு கொடுக்க போகிறோம். கூட்ஸ் மெட்டீரியல் வாங்கி மெட்டீரியல் விற்றோம்னா கூட்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம். 90% ஆஃப் த ஒர்க் வந்து கூட்ஸாக இருக்கும், இல்லை 70%, 30% சர்வீஸ். அது மாதிரி நம்ம லெட்ஜர், சப்போஸ் அவங்க அந்த கம்பெனி கூட்ஸும் சேல் பண்ணுறாங்க சர்வீஸும் பண்ணுறாங்கன்னா 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஜிஎஸ்டி சேல்ஸுங்கிற மாரி ஜிஎஸ்டி சர்வீஸ்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். குட் சேல்ஸ்ன்னு போட்டுரும். இப்போ அடுத்தது ஜிஎஸ்டி பர்ச்சேஸ்னு ஒரு ஹெட் கிரியேட் பண்ணுறோம். அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடுறோம். போட்டுட்டு கீழே வந்து பர்ச்சேஸ் கூட்ஸ்ன்னு போட்டு, நான் இங்கே எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நம்ம இனிஷியலாக படிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்லோவாக படித்தாலும் நிறைய ஆப்ஷன் F11 எனேபிள் பண்ணிவிட்டு F12 போட்டு எல்லாமே எஸ்னோ கொடுத்துட்டோம்னா லேட்டராக டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். பட் இனிஷியலாக பண்ணுறதுக்கு சில ஃபீச்சர் இருந்தால் போதும். ஸோ இப்போ ஜிஎஸ்டி பர்ச்சேஸ்ன்னு நான் டைப் பண்ணுறேன். அண்டர் பர்ச்சேஸ் போடுறேன். வேற எதுவுமே இங்கே நான் டைப் பண்ணல. வெறுமனே என்டர் கீ மட்டும்தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டைப் ஆஃப் சப்ளை மட்டும்தான் நான் கூட்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். வேற எதுவுமே நான் பண்ணல. இதுக்கு அடுத்தது சிஜிஎஸ்டி டாக்ஸ். இந்த டாக்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு டாக்ஸ் எதுக்கு கீழே வரும், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸுக்கு கீழே வரும். இங்க ஜிஎஸ்டின்னு சூஸ் பண்ணிட்டு இங்க மறந்துடாம சிஜிஎஸ்டின்னு கொடுக்கணும். ரெண்டாவது இங்க பெர்சன்டேஜ் கொடுக்க கூடாது. சிலவங்க என்ன பெர்சன்டேஜ் கேக்குதுன்னு கொடுக்குறாங்க. நான் ஏன்னா டாலி வில் டேக் கேர். சப்போஸ் பெர்சன்டேஜ் கொடுத்தா நான் சேல்ஸ் அக்கௌண்ட்டும் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும். அப்பனா தான் அது கால்குலேட் ஆகும். நம்ம பெர்சன்டேஜ் கொடுக்கலன்னா நம்ம ஐட்டம் மாஸ்டர்ல என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ அந்த பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி கால்குலேட் ஆயிடும். ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக சிஜிஎஸ்டி டேக்ஸு அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸு டைப் ஆஃப் டியூட்டி வந்து சிஜிஎஸ்டின்னு போட்டால் போதும். பெர்சன்டேஜில் 0 போட்டுட்டு என்டர் தட்டிட்டா போதும். ஸோ இந்த மூணு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுறோம். டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் சூஸ் பண்ணுறோம். டைப் ஆஃப் டியூட்டி வந்து ஜிஎஸ்டி சூஸ் பண்ணுறோம். சிஜிஎஸ்டி சூஸ் பண்ணிட்டு என்டர் தட்டிடுறோம். அதுக்கடுத்து எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸ் போட்டுட்டு டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் போட்டுறோம். ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணுறோம். இங்கே எஸ்ஜிஎஸ்டி யூபிஜிஎஸ்டின்னு இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பெர்சன்டேஜ் எதுவுமே கொடுக்கறது இல்லை, என்டர் தட்டிடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒன்றுமே பண்ணல. சிம்பிளாக இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணோம். இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடல. நமக்கு இங்கே வந்து கீழே பர்ச்சேஸ் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிசி லிமிடெட்னு ஒரு கம்பெனிலேருந்து பொருள் வாங்கியிருக்காங்க. ஸோ ஏபிசி லிமிடெட்ங்கிறது நமக்கு லெட்ஜர் கிடையாது. ஸோ இப்போ இந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஏபிசி லிமிடெட் கொடுத்துட்டு நம்ம பொருள் வாங்குறதுனால என்ன கொடுக்குறோம், சன்ரி கிரெடிட்டார்னு சூஸ் பண்ணுறோம். பொருள் வாங்குறதுனால இந்த இது பொருள் நம்ம விற்றோம்னா சன்ரி டெட்டார் போடுவோம். இப்போ இதில் அவங்களோட அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணிடுறோம். பண்ணோன்னே இந்த இடத்துல முக்கியமாக ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்புன்னு கேட்குது.
இதுல வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காம்போசிஷன் ஒண்ணு, ரெகுலர் ஒண்ணு, அன்ரிஜிஸ்டர்டு ஒண்ணு. இப்ப ரெகுலர்னா என்ன அர்த்தம்னா, நான் பில் பண்றத அவங்க இன்புட் எடுப்பாங்க. ஸோ அப்ப அதை ரெகுலர்னு சொல்லுவோம். நான் அன்ரிஜிஸ்டர்ட் கன்சியூமர் அப்படின்னு போட்டா நான் பில் பண்ணதா அமௌண்ட்டா அவங்களால இன்புட் எடுக்க முடியாது. நான் கட்டுற அமௌண்ட்டை அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ இப்போ ரெகுலர் நம்ம சூஸ் பண்ணோம்னா அடுத்த கொஸ்டின் இங்க ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். அதே தான் அன்ரிஜிஸ்டர்ட் சூஸ் பண்ணா ஜிஎஸ்டி நம்பர் கேட்காது. ஸோ இப்போ ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாதான் அவங்களுக்கு நம்ம கட்டுற டாக்ஸ் அமௌண்ட் இன்புட் ஆகும். ஸோ இப்போ ரெகுலர் நான் போட்டதுக்கு அப்புறம் இந்த பில் காப்பியில பார்ட்டி அட்ரஸ்க்கு கீழே ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அந்த ஜிஎஸ்டி நம்பரை நான் இங்க வந்து டைப் பண்ணணும். ஸோ இது இல்லாட்டி என்னால அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்னே ஃபைல் பண்ண முடியாது. ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் நம்மளால அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஸோ நம்ம கம்பெனிக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர், அதே மாதிரி நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர். வாங்குறவங்களுக்கு 2 ப்ராபபிலிட்டி இருக்கு. அவங்க ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா கன்சியூமர்னு போட்டுட்டோம்னா நமக்கு அவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதே மாதிரி நான் சேல் பண்றேன். சேல் பண்றவங்களுக்கு அவங்க இன்புட் எடுக்கணும்னா அவங்க கம்பெனி நேமை இங்க டைப் பண்றாங்க. ஸோ அவங்க கம்பெனி நேம் என்ன, சிவா ட்ரேடர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிவா ட்ரேடர்ஸ்னு டைப் பண்ணிட்டு அண்டர் சன்ரி டெட்டார் நான் சேல் பண்றதுனால டெட்டார் கொடுக்குறேன். இங்க ரெகுலர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்களோட அந்த ஜிஎஸ்டி நம்பர், இப்போ இந்த ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இன்புட் எடுக்கிறாங்க. ஸோ இதுல மூணாவது ஒரு சேல் கொடுக்குறாங்க. அந்த சேல்ல என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ கண்ணன்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு சேல் பண்றாங்க. அவருக்கு ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது. ஸோ அப்ப நான் கண்ணன்னு நேம் கிரியேட் பண்றேன். அண்டர் சன்ரி டெட்டார் கொடுக்குறேன். இந்த டைப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து அன்ரிஜிஸ்டர்ட் கன்சியூமர்னு சூஸ் பண்ணிடுறேன். இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் எல்லாமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னென்ன லெட்ஜர் நான் கிரியேட் பண்ணேன், ஏபிசி லிமிடெட் பண்ணேன், சிவா ட்ரேடர்ஸ் பண்ணேன், கண்ணன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்ஜர் எல்லா லெட்ஜருமே முடிஞ்சு. அதுக்கு அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நான் கிரியேட் பண்ணேன். நம்பர்ஸ் பண்ணணும்னா எங்கே போகணும், இந்த கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்னு ஆப்ஷன் இல்லை, யூனிட் ஆஃப் மெஷர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கவர்மெண்ட் மேட்ச் பண்ற நம்பர்ஸோட மேட்ச் பண்ணி சேவ் பண்ணுது. ஸோ யூனிட்ஸுங்கிறது என்ன, நம்பர்ஸ், பாக்ஸ், கேஜி எல்லாமே யூனிட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டாக் குரூப் வேணும்னா நான் கிரியேட் பண்ணிக்கலாம். டெலிஃபோன் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டாக் குரூப் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரியேட் பண்ணாம கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. சப்போஸ் குரூப்பே எனக்கு வேண்டாம், நான் ஸ்ட்ரெயிட்டா ஐட்டம் கிரியேட் பண்ணணும்னா ஸ்டாக் ஐட்டத்துல போயிட்டு இங்க என்ன நேம் ஆஃப் த ஐட்டம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஐட்டத்தோட நேம் வீக்கல் டெலிஃபோன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இது கிரியேட் பண்ணல அந்த ஐட்டத்தோட நேம் இங்க கொடுத்துட்டு இங்க குரூப் பிரைமரின்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து கேட்டகரியும் நாட் அப்ளிகபிள், யூனிட் ஆஃப் சொல்லுங்க, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்பர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் யூனிட் இருந்தா கொடுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். செட் ஆல்டர் ரேட்ஸ்ன்னு இருக்கு. இங்க எஸ் கொடுத்தேன்னா நான் வாங்குற வாங்குற ரேட் என்ன, விற்கிற ரேட் என்ன. ஸோ 900 ருபீஸ்க்கு வாங்குறேன், 1200 ருபீஸுக்கு விற்கிறேன். ஸோ இந்த பர்ச்சேஸ் ரேட் வந்து 900, செல்லிங் ரேட் வந்து 1200. ஸோ இதை டைப் பண்ணிட்டு கீழே வரைக்கும் என்டர் தட்டிட்டு அதுக்கடுத்து ஜிஎஸ்டி இந்த ஐட்டத்துக்கு அப்ளிகபிள் கொடுத்துட்றேன். ஸ்பெசிபிக் டீட்டெயில்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹெச்எஸ்என் கோடு கொடுக்குறாங்க. அந்த ஹெச்எஸ்என் கோடை அங்கே டைப் பண்ணுங்க. ஹெச்எஸ்என் கோடு எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இங்க கொடுக்கலைன்னா ரிட்டர்ன் நம்மளால ஃபைல் பண்ண முடியாது. உட்கார்ந்து நம்ம மறுபடியும் ரிட்டர்னுக்காக ஒரு எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அதே மாதிரி எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ்,
ஸோ இந்த இடத்துல அந்த 18% கொடுக்குறேன். இது வந்து ஒரு 4-5 தடவை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அப்படியே மனசுல பதிஞ்சிடும், கஷ்டமும் கிடையாது. இதோட ஓப்பனிங் ஸ்டாக் எதுவும் இருந்தாங்கன்னா ஒரு ஐட்டம் மாரி எப்படியும் ஒரு 100 ஐட்டம் 200 ஐட்டம் டீல் பண்ணுவோம். ஸோ அந்த ஐட்டத்தை எல்லாம் இது மாதிரி ஒன் டைம் உட்காந்து கிரியேட் பண்ண தான் வேணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 10 நம்பர் இருக்கு, 900 ருபீஸ் அதோட வேல்யூ, என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணேன், சிமிலர்லி இன்னொரு ஐட்டமும் நான் கிரியேட் பண்ணுறேன். ஏபிசி யூபிஎஸ்னு ஒரு ஐட்டம். ஸோ அந்த ஐட்டத்தோட நேம் அப்படியே டைப் பண்ணுறேன். ஸோ அந்த ஐட்டம் நேம் டைப் பண்ணிட்டு அதுக்கடுத்து குரூப்ஸ் எதுவும் ப்ரைமரி கொடுத்துட்றேன், கேட்டகரி நாட் அப்ளிகபிள், நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுக்குறேன், ஸ்பெசிஃபிக் டீடைல் எஸ்ன்னு கொடுத்துட்டு மறுபடி இதுக்கு வேற ஹெச்எஸ்என் கோடு இருக்கிறதுனால அந்த வேற ஹெச்எஸ்என் கோடு இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பெசிஃபிக் டீடைல் இந்த இடத்துல 18%. சப்போஸ் 5% வந்ததுன்னா இந்த இடத்துல 5% கொடுத்துருவோம். சப்போஸ் எக்ஸம்டட் வந்ததுன்னா இங்க எக்ஸம்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எக்ஸம்டட் கொடுப்போம். ஸோ மேக்ஸிமம் இந்த டாக்ஸபிள் சூஸ் பண்ணணும். வந்து இப்போ குக் பண்ணி சார் இப்பதான் பார்த்தேன் டைமு. இப்போ டைமு காலையில் பார்த்தேன், காலையில் பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். அதனால இப்போ கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் சார். அடுத்த பேஜில் ஏதாவது வந்தால் ஒரு பார்த்தேன். ஓகே பார்த்துங்க, தேங்க்யூ. இங்கே 18% கொடுத்துட்டு கூட்ஸ் கொடுத்துட்டு கீழே அதோட ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே இருந்தது. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே வந்து 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட பர்ச்சேஸ் காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1350 கொடுத்துருக்காங்க. ஸோ 1350 கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சப்போஸ் நான் சேல்ஸ் காஸ்ட்டும் கீப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல செட் ஆல்டர் ரேட்டில் போயிட்டு 1350 என்னோட பர்ச்சேஸ் காஸ்ட்டு, என்னோட சேல்ஸ் காஸ்ட்டு 1800 கொடுத்துட்டு கீழே வரைக்கும் வந்து சேவ் பண்ணிடுறேன். என்டர் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு தெரியறதுக்காக என்டர் தட்டுறேன், இல்லாட்டி கண்ட்ரோல்லையே போட்டால் அந்த இடத்துல இருந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணேன், ரெண்டு தான் பண்ணியிருக்கேன். ஒன்று லெட்ஜர் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன், ரெண்டாவது இன்வென்ட்ரியில் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது நான் இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி நான் கிளீன் பண்ணணும். பர்ச்சேஸ் என்ட்ரி கிளீன் பண்ணணும்னா எங்கே போகணும், இந்த கேட்வே ஆஃப் டாலி இந்த ஸ்க்ரீனில் வவுச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வவுச்சர்னு ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா சைடில் வந்து F9 பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. F9 கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீ 9 இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் பர்ச்சேஸ்னு மாறிடும். ஸோ இப்போ மாறினதுக்கு அப்புறம் இங்கே இந்த என்ட்ரி என்ன போடணுமோ இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டில், 1ஆம் தேதி டேட்டில் பில் நம்பர் 120 நம்பர் பில் நம்பரில் ஏபிசி யூபிஎஸ் வந்து 10 நம்பர் வாங்கியிருக்காங்க, ப்ளஸ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸு இந்த ஜிஎஸ்டி நம்பர். ஸோ இதை நான் போடணும்னா என்ன பண்ணணும், ஸோ டேட்டு 1ஆம் தேதி கரெக்டாக இருக்குது, பார்ட்டியோட பில் நம்பர் 120, ஸோ டேட்டு 14, எந்த பார்ட்டிகிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, ஏபிசி லிமிட்டட்னு இங்கே கொடுத்துருக்காங்க. நானாக எதுவுமே போடல, அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பில்லாக இருக்கும். அந்த பில்லை பார்த்து தான் அவங்க ஃபீட் பண்ண போகிறாங்க. இது மாதிரி எழுதி இருக்காது. ஒரு பார்ட்டி நமக்கு சப்ளை பண்ணாங்கன்னா அவங்க பில் கொடுப்பாங்க. அந்த பில்லில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில் அவங்க கம்பெனி நேம் இருக்கும், அப்படி இல்லாட்டி சென்டரில் கம்பெனி நேம் இருக்கும். அந்த கம்பெனி நேமோட அந்த ஜிஎஸ்டி நம்பர் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதை பார்த்து தான் நம்ம இங்கே வந்து அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை டைப் பண்ணுறோம், அவங்களோட அட்ரஸ் டைப் பண்ணுறோம். அட்ரஸ்னால் டைப் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நாளைக்கு எதுவும் லெட்டர் அனுப்பணும்னா ஈஸியாக அனுப்பலாம். ஸோ இங்கே ஜிஎஸ்டி பர்ச்சேஸ்னு கொடுத்துட்டு அந்த ஏபிசி யூபிஎஸ்னு சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளவு குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த குவான்டிட்டியை இங்கே கொடுத்துருக்காங்க. 10 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் @1350. நான் அங்கே ரேட்டு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்துடும். நான் என்டர் தட்டினா போதும். ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் ஹியர்னு சூஸ் பண்ணிவிட்டு நான் மாஸ்டரில் அந்த 18% கொடுத்துருக்கேன், அது எல்லாமே என்டர் தட்டிட்டு வந்துட்டோம்னா போதும். இப்போ இந்த இடம் தான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு
கொஞ்சம் டென்ஷன் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சிஜிஎஸ்டின்னு டைப் பண்ணா வராது. ஏன்னா இந்த இடம் வந்து ஐட்டம் அடிக்கிறதுக்கான இடம். ஸோ அந்த இடத்துல நான் ஐட்டம் எல்லாம் அடிச்சுட்டேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் லிஸ்ட்ன்னு கொடுத்துட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் சிஜிஎஸ்டி டேக்ஸ் வரும். அதுக்கடுத்து எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸ் வரும். இப்போ இந்த இடத்துல கால்குலேஷன் வரலைன்னாலே நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். கம்பெனி கிரியேட் பண்ணல ஸ்டேட் கொடுக்காட்டி இங்க டேக்ஸ் வராது. அதே மாதிரி ஐட்டம் கிரியேட் பண்ணல பர்சன்டேஜ் கொடுக்காட்டி இங்க டேக்ஸ் வராது. அதே மாதிரி லெட்ஜர் கிரியேட் பண்ணல டேக்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அப்பையும் இங்க டேக்ஸ் வராது. ஸோ லெட்ஜர் கிரியேட் பண்ணல டேக்ஸ் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஐட்டம்ல மட்டும் பர்சன்டேஜ் கொடுங்க போதும். கொடுத்துட்டு என்டர் தட்டிட்டு எஸ் கொடுத்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்றோம், வாங்கின பொருள்ல 14 நம்பர் டவுட்ண்ணே சொல்லுங்க. அண்ணே அந்த மேல ஜிஎஸ்டி பர்ச்சேஸ்னு ஹெட்டிங் வருது இல்லைண்ணே, பர்ச்சேஸ் கீழே பார்ட்டி நேம் கீழே ஆமாண்ணே. அந்த இது வர மாட்டேங்குதுண்ணே இங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வர மாட்டேங்குதா? இங்க வரலைன்னா ஒன்றும் கிடையாதுண்ணே. F12 ப்ரெஸ் பண்ணுங்க. இதுல வந்து காமன் லெட்ஜர் அக்கவுண்டிங் ஃபார் த ஐட்டம் அலோகேஷன் இருக்கு. இந்த இடத்துல இருந்தா வரும். சப்போஸ் இது நோன்னு இருந்தா வராது. பட் இது வரலைங்கிறதுக்காக பயப்பட வேண்டாம், எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த என்டர் தட்டிட்டு அதே டீட்டெயில் வந்து ஐட்டம் அடிச்சோன்னு கேட்கும். இப்போ இந்த இடத்துல ஐட்டம் அடிக்கிறோம். அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விண்டோ வரும். இந்த இடத்துல ஜிஎஸ்டி பர்ச்சேஸ்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதனால என்னன்னா நான் ஒரு 10 ஐட்டம் அடிக்கணும்னா எவ்ரி டைம் இந்த இடத்துல கேட்கும். சப்போஸ் அது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் F12 போட்டு காமன்னு போட்டுக்கிறோம். ஓகே சரி. நீங்க எஸ் கொடுத்துட்டீங்கனாலும் பட் என்ட்ரி வைஸ் நம்ம தப்பு பண்ண முடியாது. எஸ்ஸும் கொடுத்துக்கலாம், நோவும் கொடுத்துக்கலாம். காமன் லெட்ஜர் அலோகேஷன் அதனால எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அஃபெக்ட் ஆகாது. கட்டாயம் அது வந்து என்ட்ரி போடையில வந்துடும். ஓகே தேங்க் யூ. என்னன்னா பட் 18%ங்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது அந்த பில்லுல. நான் சிஜிஎஸ்டி அந்த எஸ்ஜிஎஸ்டி வந்துருச்சு, அது கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்துருச்சு. பட் இங்க 18% அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகாது. 18% வந்து சிங்கிள் டாக்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணா இந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணலே 18% கொடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம சிங்கிள் டாக்ஸ் ஹேண்டில் பண்ணாம 3 டாக்ஸ் ஹேண்டில் பண்றோம், எக்ஸாம்பிள் 5%, 18%, அது மாதிரி டைப்ல நம்ம 18% கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உங்களுக்கு பிரேக்கப் வேணும்னு கஸ்டமர் பார்ட்டி கேட்டாங்கன்னா அந்த இதுல ப்ரிவியூ பார்த்தாலே பாட்டம் ஸ்கிரீன்ல வந்து சேல் பில்ல தெரியும் 18% டாக்ஸ் உள்ள ஐட்டம் எவ்வளவு. நான் ஒரு நிமிஷம் சேல் என்ட்ரி போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இந்த சேல் என்ட்ரி போடுவோம். இப்போ நான் வந்து சிவா ட்ரேடிங்க்கு சேல் போடுறேன். ஸோ சேல் போடணும்னா வவுச்சர் என்ட்ரி போயிட்டு நம்பர் 1 சேல்னா மறந்துடாம F8 போடணும். போட்டதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல சேல்ஸ் மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் சிவா ட்ரேடிங் போட்டுட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் இப்போ ஏபிஜி எவ்வளோ 14 நம்பர்ஸ் 1800 ருபீஸ் ஸ்பெசிபிக் டீட்டெயில், அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் இங்கே சிஜிஎஸ்டி டாக்ஸ்ன்னு கொடுக்குறேன், எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்டர் தட்டிட்டு கீழே வரைக்கும் வந்து எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த இன்வாய்ஸை ப்ரிவியூ பார்த்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளவு 9% பிரேக்கப், 9% பிரேக்கப் இங்கே தெரிஞ்சிடும். சப்போஸ் இது மட்டும் எனக்கு தெரியாது, எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்லாப் தெரியணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன்ல ஜிஎஸ்டி டாக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்டர் தட்டினோம்னா நம்ம ப்ரிவியூ பார்க்கையில ஒரு காலமே செப்பரேட்டா வரும். இந்த ஐட்டம் 18%, இந்த ஐட்டம் 5%, இந்த ஐட்டம் எக்ஸாம்டட் அப்படி வரையில நம்ம சிங்கிள் அமௌண்ட் வந்தா
கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து நீங்க எவ்வளவு 18 கொடுத்த, எவ்வளவு 5 கொடுத்த, எவ்வளவு எக்ஸாம்டட் கொடுத்தன்னு கேட்கறதுக்காக தான் இந்த கம்பல்சரியா இந்த கீழ் போர்ஷன் வச்சிருக்காங்க. நீங்க இப்போ எவ்வளவு ஐட்டம் வேணாலும் டீல் பண்ணுங்க. பட் இந்த ஹெச்எஸ்என் சம்மரி கொடுத்துட்டா அதுல உள்ள பெர்சன்டேஜ் பிரேக்கப் வந்தா போதும். ஓகே, தேங்க்யூ. 18 கொடுத்தோம்னா தனித்தனியா நான் 6 ஸ்லாப் காமிக்கணும். சிஜிஎஸ்டி 18%, எஸ்ஜிஎஸ்டி 18%, சிஜிஎஸ்டி டாக்ஸ் 5%, எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ் 5%. இது எல்லாமே நான் ஒரு இன்வாய்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். பட் டேலியில பண்ண முடியும். பட் அது ரெக்குயர்மெண்ட் கிடையாதுங்கிறதுனால சொல்றது கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாதுமா. சரியா? இப்ப நான் சேல் என்ட்ரி போட்டுட்டேன். வேற டவுட் இருக்கா? சொல்லுங்க. ஆனா பர்ச்சேஸுக்கும் சேல்ஸுக்கும் ஒரே சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி தானே? சில இதுல இன்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் சிஜிஎஸ்டின்னு சொல்றாங்களா? அப்படி வச்சுக்கலாம் இல்லை இப்படி வச்சுக்கலாங்களா? இல்ல, அது உங்களோட அக்கௌண்டிங் மெத்தட் எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு பாத்துக்கோங்க. நீங்க 2 ஹெட்டா வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம், ஒரு ஹெட்டா வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் ஃபைனலா ஒரு ஜேர்னல் போட்டு தான் பேமெண்ட் போட போறோம். நீங்க இன்புட் சிஜிஎஸ்டி டாக்ஸ், அவுட்புட் சிஜிஎஸ்டி டாக்ஸ்ன்னு 2 லெஜர் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஜேர்னல் போட்டு அரைவ் பண்ணிக்கலாம். இல்ல சிங்கிள் லெஜரே வச்சுட்டு அந்த பேலன்ஸ் என்ன வருதோ அதை இதா உங்க அக்கௌண்டிங்க பொறுத்து பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணல சிங்கிள் வேல்யூ அரைவ் பண்ணணும். சிங்கிள் வேல்யூ அரைவ் பண்ணல எல்லா ஹெட்டையும் 0 பண்ணிடணும். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நீங்க இப்ப நம்ம 2 ஹெட் வச்சிருக்கோம். இந்த 2 ஹெட்டை 0 பண்ணா போதும். நான் இதுக்கு 4 ஹெட் வச்சிருந்தேன்னா என்னோட அவுட்புட் இன்புட் 4 ஹெட்டையும் 0 பண்ணிட்டா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஜிஎஸ்டி பேயபிள்ல வரும். அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் வேல்யூவோட ஒரு 50 ரூபீஸ் ஏதாவது கம்மியா ரிசீவ் பேமெண்ட் பண்ணோம்னா அது டிஸ்கவுண்ட்ல தான் போடணுமா? இல்ல அந்த ரேட்ல நீங்க பேமெண்ட் வந்து பின்னாடி வரும். அதனால இன்வாய்ஸ்ல நம்ம மாற்ற முடியாது. நீங்க அதுக்கப்புறம் ஜேர்னல் போட்டா அந்த 10 ரூபாய ரவுண்ட் ஆஃப் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கோ கொண்டு போய்க்கலாம். ஓகே. பட் இது டிஸ்கவுண்ட் போட்டலாம் இன்வாய்ஸ் மாத்த முடியாது. கவுண்டர்லயே கொடுத்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் போடலாம். நான் இப்ப சப்ளை பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்க எனக்கு இந்த 10 ரூபாய் கம்மியா கொடுத்துருக்காங்கன்னா ஜேர்னல் போடலாம். அது அக்ராஸ்ல டேபிள்னா அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே. அந்த இன்வாய்ஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தா டாக்ஸ்லயும் கம்மி ஆகும்ல? கம்மி ஆகுங்க. இங்க டிஸ்கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இப்ப சப்போஸ் இதை முடிச்சுனாலும் சொல்றேன். இப்போ நம்ம டிஸ்கவுண்ட்னு ஒரு லெஜர் 2 டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட் இவங்க ஹேண்டில் பண்றாங்க. இந்த கான்ஃபிகரேஷன்ல ஒரு டிஸ்கவுண்ட்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இதை எஸ் கொடுத்தோம்னா என்ட்ரி போடையில டிஸ்கவுண்ட்னு கம்மியாயிரும். அப்படி இல்லைன்னா நான் ஒரு லெஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் கொடுத்துட்டு இந்த டிஸ்கவுண்ட் கிரியேட் பண்ணல மட்டும் நான் ஸ்பெசிஃபிக் அந்த ஹெச்எஸ்என் கோடு எல்லாம் இந்த லெஜர்ல கொடுக்கணும். அது அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் டீட்டெயில டாக்ஸபிள்ல அந்த 18% அந்த 18% ரேட்டு கொடுக்கணும். அப்படின்னா தான் அதுல குறையும். ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு இந்த மைனஸ் சிம்பிள் போட்டு அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இப்போ சிஜிஎஸ்டி டாக்ஸ் கொடுத்தோம்னா அந்த அமௌண்ட் வந்து இந்த இதுக்கு கால்குலேட் ஆகும். இப்போ அந்த டிஸ்கவுண்ட் போய் அதுக்குள்ள அமௌண்ட் போகும். டிஸ்கவுண்ட் லெஜர் கிரியேட் பண்றதுக்கும் அந்த F2ல போய் டிஸ்கவுண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன வித்தியாசம்? இதுன்னா டிஸ்கவுண்ட்னா ட்ரையல் பேலன்ஸ்ல ஒரு அமௌண்ட் வந்து நிற்கும். ஓகே. நீங்க அந்த ஐட்டம் வைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா அந்த காலம் வராது. ஸோ இப்போ மேக்சிமம் டிஸ்கவுண்ட் வந்து ஐட்டம் வைஸ் தான் கொடுக்க சொல்றாங்க, தனி லெஜரா கொடுக்க சொல்லல. ஸோ அதனால டிஸ்கவுண்ட்னு காலம் வச்சுக்கிறது ஐடியல். இப்போ நம்ம டிஸ்கவுண்ட்னு கேட்டோம்னா நாளைக்கு அவங்க இன்புட் எடுக்கிறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். நம்ம சேல் பில்ல வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பண்ணல இவங்க 18% டாக்ஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்களா இல்ல 5% டாக்ஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கிறது கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம ஐட்டம் வைஸ் கொடுத்துட்டோம்னாலே ஐட்டத்தோட யூனிட் ரேட்டை கம்மி பண்ணி போட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ட்ரி போடுறது ஈஸியா இருக்கும். ஸோ
ஸோ அவங்க டிஸ்கவுண்ட் என்ன சொல்றாங்க, மேக்சிமம் ஐட்டம் வைஸ் கொடுங்க. சில சிச்சுவேஷன்ல நம்ம காமிக்கணும், அது மாதிரி வரையில நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல சேல்ஸ் அக்கௌண்ட்ல சேல்ஸ் 1,00,000 ரூபா, டிஸ்கவுண்ட் மைனஸ் 2,000 ரூபா, ஸோ நெட் சேல்ஸ் 98,000 அப்படி தெரியும். ஸோ அதுதான் அந்த டிஸ்கவுண்டோட யூஸ். பட் ரெண்டுமே நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இப்படிதான் பண்ணணும்னா ரூல் கிடையாது. அப்போ ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கும் ஒவ்வொரு லெஜர் கிரியேட் பண்ணிக்கணும். 5% தனியா இன்னொரு டிஸ்கவுண்ட் தனியா பண்ணுனா தான் நமக்கு கால்குலேஷன் கரெக்டா வருங்க. ஓகே. நீங்க பெர்சன்டேஜ் அங்க கொடுக்கலைன்னா கால்குலேஷன் தப்பா வரும். நீங்க காமனா அந்த டிஸ்கவுண்ட் இன்க்ளூட் ஆகாம கால்குலேட் ஆகி வந்துடும். ஓகே. ஓகேயா? இப்போ அதுக்கு ஓகே. வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்காமா? ஆனா இல்ல, இப்போ வந்து இந்த ஃப்ரைட் சார்ஜ் எல்லாம் சில நேரம் இன்வாய்ஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க. ஆமா. அப்போ வந்து நம்ம அதை எப்படி அதை ஆட் பண்ணிக்கிறதுன்னா, அதுக்கு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கொடுப்பாங்களா? ஃப்ரைட்டுக்கு கம்பல்சரி ஜிஎஸ்டி உண்டுமா. இப்ப டிஸ்கவுண்ட் கொடுக்கையில மைனஸ் சிம்பிள் போட்டோம். இப்போ அதே இது ஃப்ரைட்டு கொடுக்கையில பிளஸ் சிம்பிள் கொடுத்து பெர்சன்டேஜ் கொடுத்தோம்னா ஆட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சொல்றேன். இப்போ நான் ஒரு இன்வாய்ஸ் போடுறேன். இந்த லெட்ஜர் இன்வென்ட்ரி கிடையாது. ஆனா என்னோட இதுக்கு சர்வீஸ் கோடு ஏதாவது இருக்கும், எஸ்ஐசி கோடு. அந்த கோடை கொடுத்து இங்க ஸ்பெசிபிக் டீட்டெயில்ல டாக்ஸபிள் 18% கொடுப்பேன். இதை சர்வீஸ்னு டிஃபைன் பண்ணேன். இப்போ நான் இன்வாய்ஸ் கோடு இல்லை, நான் இப்போ மேலே என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிக்கு போட்டுருக்கேன், அந்த ஐட்டம் நேம் போடுறேன் 10 நம்பர். ஸோ 1000 ரூபா. ஸோ ஸ்பெசிபிக் டீட்டெயில் கொடுக்குறேன். ஃப்ரைட்டு போட்டுட்டேன். ஒரு 1000 ருபீஸ் நான் இங்கே ஃப்ரைட்டுன்னு சார்ஜ் பண்ணையில் இங்கே ஒன்ஸ் அகெயின் அந்த டீட்டெயில் எல்லாமே கேட்டுட்டு சிஜிஎஸ்டி கோடு இல்லை. இப்போ அந்த 11,000 ருபீஸுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகிடும். சப்போஸ் இது எது நான் இந்த ஃப்ரைட்டு போடலைன்னு வச்சுக்கோங்க, இதோட டாக்ஸ் 900 ருபீஸ் வரும். இப்போ நான் ஃப்ரைட்டு என்ன அமௌண்ட் போடுறேனோ டிஸ்கவுண்ட் வந்து மைனஸ் சிம்பிள் போட்டு போடணும், அப்படின்னா தான் டிஸ்கவுண்ட் வரும். இப்போ அதே ஃப்ரைட்டு வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு போடையில் அந்த டாக்ஸ் அமௌண்ட்டும் ஆட் ஆகியும். ஸோ அந்த அமௌண்ட்டு இங்கே ஆட் ஆகியும். ஆனால் அப்போ லெஜர் கிரியேட் பண்ணையில் ஃப்ரைட் சார்ஜஸ் அண்டர் த ஹெட் ஆஃப் இப்போ நம்ம கலெக்ட் பண்றோம், அதனால நமக்கு 2 ஆப்ஷன். ஒன்னு சேல்ஸ் அக்கவுண்ட்ல காமிக்கலாம், அப்படி இல்லாட்டி டைரக்ட் இன்கம்ல காமிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரைட் கலெக்ட் பண்றோம்ல, வரையில ரெவென்யூ மேபி நம்ம அந்த 1,100 ரூபாயையும் பேமெண்ட் பண்ணலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ தான். மார்ஜின் வைக்கிறோம் வைக்கல, அது டிஃபரெண்ட் இஷ்யூ. அப்ப டைரக்ட் இன்கம்ல போடலாம், அப்படி இல்லாட்டி சேல்ஸ் அக்கவுண்ட்ல போடலாம். சேல்ஸ் அக்கவுண்ட்ல P&L வரையில இவ்வளவு ஃப்ரைட் சார்ஜஸ் பண்ணணும்னு வந்து. அதே மாதிரி பார்ட்டியே கொடுக்குற டிஸ்கவுண்ட்டையும் நம்ம இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லயும் பண்ணலாம். பட் பார்ட்டி கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை மேக்ஸிமம் யாரும் அக்கவுண்ட் பண்றது கிடையாது, அந்த யூனிட் ரேட்லயே போட்டு போயிடுறாங்க. ஓ, அப்ப அது என்ன ஹெட்ல கிரியேட் பண்ணனும்? யூனிட் ரேட்ங்கிறது அந்த இண்டிவிஜுவல் ஐட்டம்லயே கம்மி ஆயிருங்க, ஹெட்டே வராதுங்க. அந்த பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல எக்ஸாக்ட்டா. இப்போ நீங்க டிஸ்கவுண்ட்னு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்களே, அது சேல்ஸ்க்கு தான் பண்ணேன், நான் பர்ச்சேஸ்க்கு பண்ணல. அதான் சேல்ஸ்க்கு தான் கேக்குறேன். சேல்ஸ்க்கு நான் எக்ஸ்பென்சஸ்ல பண்ணிக்கலாம், சேல்ஸ் அக்கவுண்ட்ல பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சேல்ஸ் அக்கவுண்ட்ல பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நெட் இம்பாக்ட் வந்தா போதும், அதுதான் அது. அதுக்கு அடுத்து செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம் சிவா ட்ரேடர்ஸ்ல இருந்து 13,500 ரூபா. ஸோ இது என்ட்ரி போடணும்னா வவுச்சர் என்ட்ரி போயிட்டு F6 போட்டு இந்த பேங்க் இந்தியன் பேங்க்ல டெபாசிட் பண்றோம். இங்க சிவாவில் போயிட்டு அமௌண்ட் வந்து 13,500 போட்டோம்னா, எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போட்டோம்னா அந்த பில் எல்லாமே என்னென்ன பெண்டிங் பில் இருக்கோ அது லிஸ்ட் ஆகும். அதை மேட்ச் பண்ணிட்டு கீழே வந்து சேவ் பண்ணிட்டோம்னா ஸோ அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் குறைஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட் என்ட்ரி என்ன சொல்றாங்க,
இப்போ மேடு கண்ணனுக்கு ஒரு சேல் என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ சேல் என்ட்ரி F8 ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ணன் செலக்ட் பண்ணிட்டு அந்த கண்ணன்கிறது அன்ரிஜிஸ்டர்ட்ல வருது. ஸோ இங்கே முன்னாடி ரிஜிஸ்டராக இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர் வேணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி சேல்ஸ் கொடுக்குறோம். என்ன ஐட்டம் சேல் பண்ணுறோம்னு கேட்குறாங்க. இந்த ஐட்டம் நேம் இங்கே கொடுக்குறோம். டெலிஃபோன் 2 நம்பர்ஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் எவ்வளவு பில் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட்டோட வேல்யூ கொடுக்குறோம் 1200. நம்ம மாஸ்டரில் கொடுத்துருந்தோம்னா அதுவே கரெக்டாக வந்துடும். நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டா போதும். அப்படி இல்லாட்டி நம்ம கேர்ஃபுல்லாக என்ட்ரி போடையில் ரேட்டு பார்த்துட்டு போடணும். அதுக்கடுத்து சிஜிஎஸ்டி டேக்ஸு எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் பண்ணணும். ஸோ இப்போ சேவ் பண்ணோன்னே இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணதோட எய்ம் என்னன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும். இப்போ ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்கணும்னா இப்போ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணோம்னா இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் போயிட்டு ஸ்டாட்டுட்டரி ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் வரும். ஜிஎஸ்டி ரிப்போர்ட் உள்ளே போனீங்கன்னா இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது நம்ம பில் பண்ண ரிஜிஸ்டருக்கு பேர் ஜிஎஸ்டிஆர் 1ன்னு பேர். அதை என்ட்ரு தட்டணும்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதுவே வந்துடும். ஸோ அதுதான் இதை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ். என்ட்ரி போடுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. சப்போஸ் இதில் என்னன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க, இந்த என்ட்ரி வந்து வராது. இங்கேயே பிரேக்கப்போட உங்களுக்கு வந்துருக்காரு. ரிஜிஸ்டர்ட் டீலருக்கு இவ்வளவு சப்ளை பண்ணியிருக்கீங்க, கன்சியூமருக்கு இவ்வளவு சப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட பிரேக்கப் என்ட்ரு தட்டினீங்கன்னா அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்குள்ளே என்ட்ரு தட்டினீங்கன்னா அவங்க டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். இப்போ 18%னா அந்த 18% லிஸ்ட்டு ஃபுல்லாக வரும். இப்போ அதே இது கன்சியூமருக்கு போட்டிங்கன்னா அவங்க கண்ணனோட டீட்டெயில் எல்லாமே வரும். ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட 100 பில் இருந்தால் கூட வித்தின் செகண்ட் நம்மளால ரிட்டர்ன். இது வந்து நேச்சுரல் வியூன்னு சொல்லுவோம். சைடில் ரிட்டர்ன் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிட்டர்ன் வியூன்னா இவ்வளவு ப்ராபபிலிட்டி அவங்க வச்சுருக்காங்க. B2Bக்கு எவ்வளவு, அதில் டேக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு, ரிவர்ஸ் சார்ஜ் எவ்வளவு, B2C கன்சியூமர் எவ்வளவு, B2C இங்கே ஸ்மால் இன்வாய்ஸ் எவ்வளவு. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிளாசிஃபை ஆயிடும். ரெண்டாவது இந்த ஹெச்எஸ்என் சம்மரின்னு என்ட்ரு தட்டினீங்கன்னா ஹெச்எஸ்என் கோடு வைஸ் அந்த வேல்யூ. ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு 100 இன்வாய்ஸை வச்சுட்டு இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதேமாரி இதில் ரிட்டர்ன்ஸ்னு கொடுத்துட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்னு கொடுத்து எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடும். இது வந்து நம்ம எஜுகேஷன் வெர்ஷனுங்கிறதுனால அந்த எக்ஸல் வராது. பட் ரியல் வெர்ஷனில் எக்ஸ்போர்ட் ஆஃப்லைன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸல் வந்துடும். இதுலேருந்தே அப்படியே ஜிஎஸ்டி போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும்னாலும் இங்கே எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஜிஎஸ்டி ஆப்ஷன்ஸ்னு போயிட்டு டவுன்லோடு அப்லோடு எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணணும்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்லோட் ஆகிடும். பட் இதுக்கு எல்லாமே அவங்க காசு கொடுத்து அவங்ககிட்ட டேலி வாங்கணும். பட் நம்ம பார்க்குற வரைக்கும் நம்ம இந்த கால்குலேஷன் எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம். இதுக்குன்னா நம்ம எஜுகேஷன் வெர்ஷன் கூட போதும். பட் எஜுகேஷன் வெர்ஷனுக்கும் ரெகுலர் வெர்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இதில் வந்து எந்த மாதத்தோட 1ஆம் தேதி 2ஆம் தேதி மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ரெகுலர் வெர்ஷன் எல்லா டேட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர இப்போ நான் இங்கே 3ஆம் தேதின்னு போட்டோம்னா இந்த 3ஆம் தேதி அக்செப்ட் பண்ணிக்காது. பட் என்ட்ரிஸ் எல்லாமே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி ரெகுலர் வெர்ஷனில் அவங்க என்ட்ரி போடுறத இங்கே ரெஸ்டோர் பண்ணி வியூ பண்ணுறதையும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இல்லை ரெகுலர்னு இருக்க இந்த சேல் என்ட்ரி போடுறாங்க இவங்க சிவா ட்ரேடிங்கில். இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. இந்த என்ட்ரியில் இந்த இடத்துல நான் தப்பு இருந்துச்சுன்னா ஐக்கு பதிலாக 1 இருக்கு சேவ் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த ரிப்போர்ட்டில் போய் பார்த்தேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அன்சர்டைன் ரிப்போர்ட்டில் அது கிளாசிஃபை ஆகிடும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டாக இருந்தால் தான் அது செலக்ட் ஆகும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் இன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்குள்ளே என்ட்ரு தட்டினீங்கன்னா
நம்ம என்ன கண்டுபிடிச்சாலும் மாஸ்டர்ல இது இருக்கு, இந்த டிரான்சாக்ஷன்ல இது தப்பா இருக்குன்னு அது காமிக்குது. ஸோ இதை நான் இங்க டைப் பண்ணேன்னா சரியாயிடும். ஸோ இது சப்போஸ் நான் ஜிஎஸ்டி நம்பரே இல்லை, நான் இப்போ இந்த ஒரு பார்ட்டி புதுசாக கிரியேட் பண்ணுறேன், அந்த பார்ட்டிக்கு நான் போட்டுட்டு நான் ஒரு இன்வாய்ஸ் போடுறேன், அவருக்கு ரெகுலர்னு நான் இன்வாய்ஸ் எங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்காம நான் சேவ் பண்ணிடுறேன். ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்காம நான் சேல் என்ட்ரியும் போட்டுறேன். இப்போ நான் சேல் என்ட்ரி போட்டுட்டு அவருக்கு நான் அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். நான் இங்கே டேக்ஸுமே போடாமல் ஜஸ்ட் நான் என்டர் தட்டிட்டு கொடுத்துட்றேன். இந்த என்ட்ரி போடுற இங்கேயே கேட்கும் டேக்ஸ் அமௌண்ட் நாட் போடணும், அதையும் ஓவர்லுக் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணாலும் நான் இந்த ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்டில் போயிட்டு ஜிஎஸ்டிஆர் 1 போட்டால் இந்த ரிப்போர்ட்டில் நான் கீழே காமிக்கும், அதில் அந்த என்ட்ரியே வராது. அந்த என்ட்ரிக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஜிஎஸ்டியில் நான் மறுபடியும் கரெக்ட் பண்ணால் தான் அந்த என்ட்ரி வரும். ஸோ அந்த ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம்னா அந்த அன்சர்டைன் ரிப்போர்ட் கரெக்ட் பண்ணால் தான் என்னால் எந்த ரிப்போர்ட்டும் பார்க்க முடியுது. நான் மே மாதத்தில் அந்த என்ட்ரி போட்டதுனால வரல, அதை நான் ஏப்ரலில் மாற்றிட்டு இப்போ காமிக்கிறேன். அன்சர்டைனில் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் வந்திருக்கும். அந்த அன்சர்டைன் உள்ளே போனீங்கன்னா இன்வேலிட் ஜிஎஸ்டி நம்பர், இந்த ஜிஎஸ்டி நம்பர் இங்கே கொடுத்தால் ஒழிய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வராது. சப்போஸ் எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் நான் கஸ்டமர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், அவர் தரமாட்டேங்கிறாரு, 10ஆம் தேதி ஆச்சு, நான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நான் அன்ரிஜிஸ்டர்டில் போட்டு நான் சேவ் பண்ணிடுவேன். ஸோ அன்ரிஜிஸ்டர்டில் அந்த வேல்யூ ஆட் ஆகிடும். அன்ரிஜிஸ்டர்டில் பண்ணுறதுனால என்ன இதுன்னா அவரால் இன்புட் எடுக்க முடியாது. அதுதான் அதை பொறுத்த வரைக்கும் அவருக்குள்ள போகணும். ஸோ நான் என்ட்ரி போடையில் அன்ரிஜிஸ்டர்ட்னு மாற்றிடணும். சூப்பர். நம்ம ஃபைல் பண்ணிலையும் அந்த மாஸ்டர்லேயும் அன்ரிஜிஸ்டர்னு அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டில் போயிட்டு அவர் நேமில் அன்ரிஜிஸ்டர்னு மாற்றிட்டோம்னா அன்ரிஜிஸ்டர் ஃபைலிங்கில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி போடுறது மட்டும்தான் நம்மளோட டார்கெட். என்ட்ரி கரெக்டாக போட்டுட்டோம்னா நம்ம எந்த ரிப்போர்ட்டை ஜிஎஸ்டிஆர் 1ல் அந்த அன்சர்டைன் ரிப்போர்ட் வந்து எம்டியாக இருந்ததுன்னா நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கரெக்டாக ஃபைல் பண்ணிடலாம். இப்போ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள பேயபிள் எதில் நம்ம பேயபிள் நம்ம லெஜர் அக்கௌண்ட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. சிங்கிள் லெஜராக அதுதான் வச்சுருக்கோம். சிபிஎஸ்டி டேக்ஸ் அப்படி போட்டோம்னா என்னோட டோட்டல் பர்ச்சேஸில் இவ்வளவு வந்திருக்கு, சேலில் இவ்வளவு இருக்கு, 1769 ரூபா நான் பே பண்ணணும். நம்ம பே பண்ணணும். இதுக்கு தான் ஜேவி போடணும். இதுக்கு நம்ம என்ன யூஸ்ஃபுல்லாக போடுவோம்னா F7 போட்டுட்டு சிபிஎஸ்டி டேக்ஸு அந்த அமௌண்ட் 1259 ரூபா, ஸோ 69 ரூபா. Once again debit SGST. அந்த 2 ஹெட்டுமே 0 ஆயிடுச்சு. இப்போ ஜிஎஸ்டி பேயபிள்னு ஒரு ஹெட் வச்சுக்கணும். ஜூன் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ்லாம் அதர்ஸில் வச்சுக்கலாம். போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை சேவ். ஸோ இப்போ பேமெண்ட் போடையில் இப்போ இந்தியன் பேங்க் போட்டுட்டு அந்த ஜிஎஸ்டி பேயபிள் அக்கௌண்ட்டை பேமெண்ட் போட்டு அது 0 வரும். ஸோ இதுதான் மாதம் இப்போ சப்போஸ் இது எக்ஸஸ் பர்ச்சேஸ் இருந்ததுன்னா பேமெண்ட் பண்ண மாட்டோம், அந்த அமௌண்ட்டே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிடலாம், அதை பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும், கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நான் ஜிஎஸ்டிஆர் 1 பார்த்த மாதிரி 3B பார்க்கணும்னா அந்த 20ஆம் தேதி நான் அந்த பேமெண்ட் சலான் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அப்போ 3Bயில் போயிட்டு என்டர் பண்ணணும்னா அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துடும். என்னோட இன்புட் இவ்வளவு, என்னோட இன்புட் கீழே உள்ள இன்புட் வேல்யூ கீழே இருக்கு, மேலே அவுட்புட் இருக்கு. அதோட வியூ பார்த்தீங்கன்னா
ஸோ இதுதான் இதையுமே எக்ஸ்போர்ட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஜிஎஸ்டி. இதுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அவுட்புட்டோட இன்புட் அதிகமா இருந்தா நம்ம கட்ட வேண்டாம். ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணிடலாம். 3B ஃபைல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மந்த் அதை வந்து இன்புட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இது வந்து என்னோட எக்ஸல் சேல்ஸ் இருக்கிறதுனால நான் அந்த அமௌண்ட்டை ஜேடி போட்டு பேயபிளுக்கு கொண்டு போனேன். அதே மாதிரி பேயபிளுக்கு டெபிட்ல இல்லாம கிரெடிட்ல இருந்ததுன்னா நான் பேமெண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ண வேண்டாம். வெறும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போதும். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன்கம் டேக்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி GSTR 1, 3B வந்து மந்த் ஆன் மந்த்து ஜிஎஸ்டி ரிட்டர்னுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் இன்னும் என்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கன்சிலேஷன் எல்லாமே வரும். ரெக்கன்சிலேஷன் எங்கே யூஸ் ஆகும்னா, நம்ம இப்போ வந்து சாம்பிளுக்காக படிக்கிறோம். ரியல் டைத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம GSTR 1 ஃபைல் பண்ணுறது அவங்களுக்கு 2A போய் சேவ் ஆகும். 2B ரெக்கன்சில் ஆனது எல்லாமே 2Bயா சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2A போய் நான் ஃபைல் பண்ணிடுறேன், பட் நான் பேமெண்ட் பண்ணாட்டி அவங்களுக்கு இன்புட் எலிஜிபிள் கிடைக்காது. பேமெண்ட் பண்ணது மட்டும் 2Bல வரும். இந்த ரெக்கன்சிலேஷனும் டேலியில பண்ணலாம். இந்த வால்யூம் ஒரு 150-200 என்ட்ரி இருந்ததுன்னா மாசம் நமக்கு வந்து ரெக்கன்சில் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ரெக்கன்சில் பண்றதோட பர்பஸ் என்னன்னா, சப்போஸ் அமௌண்ட் வந்து கூட நம்ம என்ட்ரி போட்டிருக்கலாம், இல்ல HSN கோடு தப்பா போட்டிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட கரெக்ட் ஆயிடும். அதுதான் அதோட மெயின் அட்வான்டேஜ். ஓகேயா? வேற எதுவும் டவுட் இருக்கா? இது IGST நெக்ஸ்ட் கிளாஸ்ல IGST சொல்றேம்மா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல IGST. வேற எதுவும் டவுட் சொல்லுங்க. வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா சொல்லுங்க. இதுல ITR ஃபைல் பண்ணது GST ஃபைல் பண்றாங்கல்ல, அப்ப இதுல இருந்து எக்ஸல் ரிப்போர்ட் எடுத்துட்டு அதுல இருந்து அத வந்து JSN கன்வர்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்தே கூட JSN வரும். ஓகே. பட் ஒரே ஒரு இது நீங்க காசு கொடுத்து அந்த டேலி வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தா JSN ஃபைல் இதுல இருந்தே ஜெனரேட் ஆகும். ஓகே, தேங்க்ஸ். வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்ல தேங்க்ஸ். தேங்க்ஸ். இல்ல ஓகே. தேங்க்யூ. 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 தேங்க்யூ.